வணக்கம். வெல்கம் டு கூட்டுக்கலவை சேனல். ஆம், இது என்னோட டேரோ ரீடிங்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த சேனல்ல. குக்கிங், யோகாலாம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ டேரோ ரீடரா ஆயிட்டதுனால, இந்த வாரம் ப்ரெடிக்ஷன், வீக்லி ப்ரெடிக்ஷன் ஃப்ரம் மண்டே டுடே 18th to 23rd டிசம்பர். இது எழுதி வச்சிருக்கேன். அதனால தான் அங்க பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? யாருக்கு ஃபர்ஸ்ட்னா ரிஷபம். மேஷம், ரிஷபம், மிதுனம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. மேஷ ராசிக்கு வந்து ஏரிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. அது வந்து ஃபேமிலி, ஹெல்த், ஃபினான்ஸ் இந்த வாரம் ஃப்ரம் 18th to 23rd டிசம்பருக்கு பார்க்கலாமா? என்ன வந்திருக்குன்னா நைட் ஆஃப் கப்ஸ், த ஃபூல், டூ ஆஃப் கப்ஸ். ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டதுனால நான் இதுல தேடி எடுத்து கொடுக்குறேன், காமிக்கிறேன். The Fool, Two of Cups. இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸா இருக்கும். ஸோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் இது வந்து ஃபேமிலிக்காக வந்திருக்கு. இதுல வந்து இமோஷன்ஸ் இருக்கு, ட்ராவல் இருக்கு, ஏதாவது ஒரு குட் நியூஸ் வரும் ஃபேமிலிக்கு. எங்கேயாவது பிளான் பண்ணியிருந்தீங்க ட்ராவல்க்குன்னா அதுவும் நடக்கும். ஓகேங்களா? அப்புறம் த ஃபூல், ஹெல்த்துக்கு ஃபூல் வந்திருக்கு. அப்படின்னா வந்து நீங்க அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ஜென்ரலி இட்ஸ் ஹெல்தி கார்டு. பட் ஏதாவது ஒரு ஸ்லைட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னா டாக்டர் கிட்ட போகணும்னு இல்லை, நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும். ஸோ த ஃபூல் இது வந்து நல்ல கார்டு, கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற கார்டு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, கண்டதை சாப்பிட்டுட்டு கண்டதை ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்கன்னு சொல்ற கார்டு இது. அப்புறம் டூ ஆஃப் கப்ஸ் இது வந்து ஃபினான்ஸுக்கு வந்து டூ ஆஃப் கப்ஸ் வந்திருக்குன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலுக்கு வந்து ஃபீமேலும், ஃபீமேலுக்கு வந்து மேலும். ப்ராஸ்பரிட்டி இருக்கு, காட்ஸ் பிளெஸ்ஸிங்கும் இருக்கு. காட்ஸ் பிளெஸ்ஸிங் பாருங்க, பேஷனேட் காட்ஸ் பிளெஸ்ஸிங், அதாவது உங்களுக்கு சக்சஸ் தரக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம். மேஷம் ஏரிஸ், ரிஷபம் டாரஸ். இந்த ஹைரோஃபண்ட் இதுக்கு வந்து என்ன வந்திருக்கு? சேரியட் வந்திருக்கா. அப்புறம் டெம்பரன்ஸ். இப்போ எல்லாமே மூணுமே வந்து பெர்மனண்ட் எஃபெக்டை கொடுக்கக்கூடியது. மேஜர் ஆர்கானானும் மேஜராக கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் பெர்மனண்ட். ஃபேமிலி, ஹைரோஃபண்ட். இந்த இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது ஒரு பெரிய மனுஷர் இருப்பார். அவர் வந்து எல்லா நாலேஜும் இருக்கும், எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணுவார். அவர் சொல்கிற அட்வைஸை கேட்டுட்டு நடக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்ல பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இவங்க மே ரிஷபராசிக்காரங்க இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறீங்க, ஓகே. பட் அதே அட்வைஸை நீங்களும் உங்களுக்கு அப்ளை பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் இந்த ரோலுக்கு எடுக்கும் போது எவ்ரி ஒன் வில் லிசன் டு யூ. எல்லாரும் உங்கள் பேச்சு கேட்பாங்க. அட் த சேம் டைம் நீங்களும் உங்கள் அட்வைஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஹெல்த் வந்து சேரியட். ஹெல்த் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நீங்கள் கண்டதை போய் சாப்பிட்டுட்டு நல்லது கெட்டது ஆராய்ஞ்சி சாப்பிட்றது பெட்டரு. இல்லைன்னா ஃபோக்கஸ்டாக இல்லைன்னா ஹெல்த் எஃபெக்ட் ஆகும். அப்புறம் உங்கள் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கார்டு இது. நல்லாவே மேனேஜ் பண்ணுவீங்க உங்கள் ஃபினான்ஸை. எமோஷ்னல் வைஸும் ஃபினான்ஸ் வைஸும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் நாலேஜும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஃபிசிக்கல் நாலேஜ் அபவுட் திஸ் வேர்ல்டு அதுவும் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு ஏஞ்சலிக் கைடன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வாட்டி ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்ல வாரமாக இருக்க போகுது, 18th to 23rd வரைக்கும். அடுத்தது என்ன? ஜெமினாய், மிதுன ராசிக்காரர்கள்.
இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு குயின் ஆஃப் கப்ஸ். அதாவது ஃபேமிலியில எல்லாரோட ஃபீலிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தருவீங்க. அட் த சேம் டைம் உங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தந்து உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை வந்து சொல்றது பெட்டரு. இமோஷ்னலாக நீங்கள் கொஞ்சம் வந்து அன்ஹாப்பியாக இருப்பீங்க. அதை நீங்கள் வந்து பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சால்வ் ஆகிடும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும். ஹெல்த் பொறுத்த வரைக்கும் கிங் ஆஃப் வான்ஸ். ஹெல்த் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, வயிறுல லைட்டா ப்ராப்ளம் வரலாம். பட் அது வந்து ஒரு பெரிய மேஜர் கிடையாது. ஆனா இக்னோரும் பண்ணாதீங்க. சில டைம் வந்து ஹீட் இஷ்யூஸ்னால வந்து ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து நம்ம வந்து அதை முன்கூட்டியே தெரிஞ்சிட்டனால அதை வந்து நம்ம கூலா எப்படி வச்சுக்கலாம். இப்போ கோல்டு கிளைமேட், சிலவங்க தண்ணியே குடிக்க மாட்டீங்க. இட்ஸ் பெட்டர் கோல்டு கிளைமேட் தண்ணி தாங்க அடிக்கலைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது சிப் எடுத்துட்டு பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அப்புறம் ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். உங்களால் மேனேஜ் பண்ணவும் முடியும். நீங்கள் உங்கள் இன்ட்யூட்டிவ் நாலேஜ் வச்சும் உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜ் வச்சுமே வந்து வெல் பேலன்ஸ்டாக நீங்கள் உங்கள் ஃபினான்ஸை கொண்டு போகலாம். ஓகேங்களா? அப்புறம் மேஷம், ரிஷபம், மிதுனம் பார்த்துட்டோம். கடகம், சிம்மம், கன்னி பார்க்கணும். கடகம் வந்து 9 ஆஃப் வான்ஸ். கடகம் 9 ஆஃப் வான்ஸ். இப்போ வந்து கடகம் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டைகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் சமாதானம் பண்ணி பார்ப்பீங்க. அப்புறம் ஒரே இடையாக வெக்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ என்ன ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலும் இது வந்து இப்போ சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை நாளைக்குன்னு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. இல்லைன்னா ஏதாவது சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து சொல்யூஷன் உடனே எடுத்தீங்கன்னா இவ்வளோ டயர்ட் ஆக மாட்டீங்க. நான் ஃபேமிலியில் அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஹெல்த்துக்கு வந்து 5 ஆஃப் கப்ஸ். ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்கள் நீரோட்டம் நல்லா இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது ஓவர் திங்கிங்னால டிப்ரெஷன் வரும். அந்த டிப்ரெஷனும் இல்லாமல் நல்லா வச்சுக்கலாம். எப்படின்னா சாமி பூஜைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, இல்லை ஒரு கிரீன் கலர் பிரமிட் வாங்கி அதில் கொஞ்சம் தண்ணி வச்சு அதை குடிக்கிறது. இந்த மாதிரி சின்ன ரெமெடிஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட மூட் ஸ்விங்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து டெம்பரரியாக இருக்கிற அந்த இமோஷனல் கஷ்டமோ இல்லை நீரினால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸோ எல்லாமே சார்ட் அவுட் ஆகுது. அப்புறம் ஃபினான்ஸ் வந்து ஏதோ ஒன்று திங்க் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. இது அடுத்த கட்டத்துக்கான, ஏன்னா அந்த திங்கிங் வந்து உங்களுக்கு காட்ஸ் பிளெஸிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வர்றதுக்கான அந்த தாட் ப்ராசஸை ஆக்டிவாக ஆக்ஷனுக்கு கொண்டு வாங்க. இது வந்து கடக ராசிக்காரர்களுக்கு. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஹெல்த், ஃபேமிலியில் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகும்னா அதை சால்வே பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு நீங்கள் ரொம்ப டவுனாக ஆகிற எக்ஸ்டென்ட்டுக்கு போகும். பட் நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கலாம். என்ன ஒரு ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இல்லை உங்களோட பெரிய சீனியர்ஸ் யாராவது அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஹெல்ப் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சொல்யூஷன் வரும். இது வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஃபேமிலி. அடுத்தது வந்து ஹெல்த் வந்து நீங்க வந்து இங்கே நெத்தி போட்டு தலைவலி ஜாஸ்தியா இருக்கும். தலைவலி இல்லை, தலைவலி ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டாவது ஓவர் திங்கிங் ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் வந்து ஹெல்த்தை ஒழுங்கா கவனிச்சுக்கலன்னா ஹீட்டுனால கூட இந்த தலைவலி, இன்டைஜஷன்னால கூட இந்த தலைவலி ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணிட்டு
லைக் இன்னும் எதையுமே ரொம்ப சீரியஸா எடுக்காம அப்படி ஈவனா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் போயிடும். ஓகேங்களா? அவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிடையாது இது. அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஃபினான்ஸ் 7 ஆஃப் கப்ஸ். ஃபினான்ஸ் வந்து 7 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு இல்யூஷன் கார்டு. உங்களுக்கு வந்து நீங்க இப்ப ஏதாவது இதுல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதோ எல்லாரும் வந்து அந்த என்ன இது போடு நெறைய பைசா வரும். அந்த மாரி ஆசை காட்டுனாங்கன்னா, இப்போதைக்கு போட வேணாம். இந்த 1 வீக்குக்கு போட வேணாம். கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆயிட்ட பிறகு நீங்க நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அந்த இன்வெஸ்ட்மென்ட் பெஸ்ட்டா அப்படின்றத பார்த்துட்டு பண்ணுங்க. ஃபினான்ஸ் எல்லா வகையிலயும் வந்து ஓவரா ஸ்பெண்ட் பண்ணாம, இமோஷன் ஆகி போய் ஸ்பெண்ட் பண்ணாம, அனலைஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க ஃபினான்ஸ் வந்து இப்ப காப்பாத்தப்படும். ஓகேங்களா? இது வந்து லியோ. லியோ யாரு? சிம். அடுத்தது வந்து வர்கோ, கன்னி. கன்னிக்கு வந்து ஃபேமிலி வந்து இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலியில வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன் எடுத்துட்டு இப்ப நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த சிச்சுவேஷன் நல்லா இருக்கும்ட்டு. பட் வந்து அது வந்து உங்கள அது வந்து அவ்வளோ சிச்சுவேஷன் நல்லா இல்லாத சிச்சுவேஷன். அதனால என்ன ஆகும்னா, ஃபேமிலிக்குள்ள பயங்கர சண்டைகள் வரும். ஃபேமிலியில வந்து என்னடா இது நம்ம எது சொன்னாலும் வந்து அதுக்கு தடங்கலா நிற்கிறாங்களே அப்படின்னு ஒரு கட்டுண்ட ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது உண்மையாலுமே அது கட்டுண்டது கிடையாது. இட் இஸ் அ பிளெஸிங் ஸோ இன் டிஸ்கைஸ். ஸோ அதனால ஏதாவது ஒரு இது இன்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஃபேமிலியில. அதுவும் நீங்க வந்து தேவையில்லாத பாண்டேஜ்ல மாட்டிட்டு இருக்கோமோ அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் கூட உங்களுக்கு போகும். ஓகேங்களா? ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஹெல்த். ஹெல்த் வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஹெல்த் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் நல்லாவே இருக்கும். ப்ராஸ்பரிட்டியா இருக்கும். என்ஜாய் பண்ணுவீங்க. எங்கேயாவது வெளியில போயிட்டு ரெக்ரியேஷனுக்காக, இல்ல ஹாலிடேஸ்க்காக அந்த மாரி இதுக்கெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேங்களா? வெல்த்தும் அதே மாரி நல்லாவே இருக்கு. இறைவன் அருளால. ஃபேமிலிய இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேமிலிய இன்க்ளூட் பண்ணாம இருப்பீங்க இந்த சண்டைகள்னால. ஃபேமிலிய இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோட பிளெஸிங்ஸ் இருந்ததுன்னா, ஈகோ கிளாஷஸ் இல்லாம பிளெஸிங்ஸ் இருந்ததுன்னா, ஃபைனான்ஸும் வந்து வெல் மெயின்டெய்னா ஆகும். இது வந்து கன்னி ராசிக்காரர்கள். இப்போ ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபேமிலியில ஸ்லைட் இஷ்யூஸ் இருக்கும். இட் குட் பி இமோஷனல் டிஸ்கம்ஃபர்ட். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் மனக்கசப்பு இருக்கும். அது வந்து மெயினா உங்களால தான் நீங்க தான் அத வந்து திங்க் பண்றீங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஃபேமிலிக்குள்ள உங்களோட திங்கிங் ப்ராசஸ் தான் மாறணும். அது மாறிடுச்சுனாலே வந்து உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்கு அந்த சிச்சுவேஷன் அப்படின்றத திங்க் பண்ணி அதனால ஒரு ஒரு உங்க இமோஷனல் பேகேஜை விட்டு உங்களோட தாட் ப்ராசஸை விட்டு வெளியில வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் எந்த சிச்சுவேஷனை வச்சு நீங்க வந்து மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி தோணும். அப்புறம் வந்து ஹெல்த் ஹெல்த் வந்து ஹெல்த் சூப்பரா இருக்கு. விக்ட்ரி விக்ட்ரி டிராவல் பண்றதுனால கொஞ்சம் ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட் அதுதான் இருக்குமே வழிய பட் ஹெல்த் வைஸ் நீங்க வந்து சூப்பராகவே இருப்பீங்க. அப்புறம் வெல்த்தும் வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஃபேமிலியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து க்ரோத் இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க. ஈகோஸ் எல்லாம் விட்டு ஃபேமிலியோட டீல் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஃபினான்ஸ் வந்து நல்லாவே பாதுகாக்கப்படும். ஓகேங்களா? அடுத்தது வந்து விருச்சகம். விருச்சகத்துக்கு என்னைக்குதான் நல்லது நடக்கும்னு தெரியாது. நல்லா நல்லா வருது நல்லா வருதுன்றாங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டியும்
சோதனைகள் தான் வருது. ஒவ்வொரு வாட்டியும் நான் வீக்லி ப்ரெடிக்ஷன், மந்த்லி ப்ரெடிக்ஷன் எடுக்கும் போதெல்லாம் விருச்சகத்துக்கு சோதனை, சோதனை, சோதனை தான். ஆனா சோதனையை கடக்கிறது தானே விருச்சிக ராசிக்காரங்களோட டேலண்டே இல்ல. ஸோ விருச்சிகத்துக்கு ஃபேமிலி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, அகெயின் ஏதோ ஒரு ப்ராசஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபேமிலியில் உங்களோட திங்கிங் ப்ராசஸ் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் திங்கிங் ப்ராசஸை வரவேற்பாங்க. நீங்கள் அது வந்து பணம் ரிலேட்டடாக இருக்கும், இல்லை ஏதாவது என்ன ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸோ இல்லை கல்யாணமோ இல்லை எதுவோ ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக எது பண்ணாலும் அது உங்கள் ஐடியாவை வந்து அவங்க வரவேற்பாங்க. அப்புறம் ஹெல்த் தாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். த்ரோட் சக்கரா வந்து எஃபெக்ட் ஆயிருக்கும். த்ரோட் சக்கரா என்னன்னு பார்த்துக்கோங்க. குட் பி தைராய்டு, குட் பி நீங்க வாக்கு சொல்றதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடும். ஸோ இல்லை தொண்டை கட்டிக்கலாம். இப்போதான் கிளைமேட் இவ்வளோ மோசமாக இருக்கே, அதனால தொண்டை கட்டிக்கலாம். அதனால கொஞ்சம் பார்த்து ப்ரிகாஷனரியாக இருக்கிறது நல்லது. ரெண்டாவது ஃபினான்ஸு. ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் கப்ஸ். ஃபினான்ஸ் வந்து அதாவது எல்லாமே இருக்கும். சக்ஸஸ் இருக்கும், ஃபினான்ஸ் நல்லா ஜாஸ்தி இருக்கும். ஆனாலும் அந்த பத்தலைன்ற ஒரு தாட் ப்ராசஸ்னால ரொம்ப டிப்ரெஸ் ஆகி விட்டுட்டு போவீங்க அப்படின்னு தோணும். உங்களுக்கு விட்டுட்டு போயிடலாம், ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணும். இருக்கவே இருக்கு சனி பகவானோட காலை பிடிச்சிக்கிறது. ஸோ சனி பகவான் காலை பிடிச்சிட்டு சனிக்கு பண்ண வேண்டியதை பண்ணீங்கன்னா, அதே மாதிரி சூரியனுக்கு ப்ரேயர் பண்றதோ இல்லை ஹனுமான் சாலிசாமே சாண்ட் பண்றதோ இதெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்பவே நல்லாவே ஹெல்ப் பண்ணும், காப்பாற்றும். அப்புறம் தனுசு சாஜிட்டேரியஸ். தனுசு ராசிக்கு வந்து அது மாதிரி தனுசு ராசி சாஜிட்டேரியஸ் ஃபேமிலி, த லவர்ஸ் நல்லா கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும், ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டும் கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. எல்லா ப்ராப்ளம்ஸுமே டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுவாங்க. அண்ட் யூ ஹாவ் காட்ஸ் பிளெஸிங்ஸ், ஏஞ்சல்ஸ் பிளெஸிங்ஸ் கூட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துமே வந்து செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்குது. ஹெல்த் வந்து ஒரு பெரிய மேஜராக ஒன்றுமே கிடையாது. ஃபோர்ன்றதுனால ராகுவோட ஆதிக்கம் இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த போய் சேவை செய்கிறது, ஆணவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா ஹீட்டுனால வரக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்புறம் வெல்த் வந்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் திங்க் பண்ணி தடால் புடால்னு எடுத்து நடத்துறதை விட வெல்த்தை வந்து கொஞ்சம் யோசிச்சு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்கிட்ட யோசிச்சு கொடுக்கறது, ஹேண்டில் பண்றது நல்லது. உங்க யோசனையை மட்டுமே நம்பி பண்றது வேண்டாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து மகரம், கேப்ரிகான். மகரம்க்கு வந்து மகரம் ஃபேமிலி வந்து அகெயின் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். மெயினாக காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று ஐ மீன் கிளியராக திங்க் பண்ணாமல் தேவையில்லாமல் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவீங்க. அது காரணம் வந்து நம்பர் என்ன சொல்கிறது, உங்கள் மூட் ஸ்விங்ஸு, உங்களோட இப்போ பௌர்ணமி வேற வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால கூட அந்த மூனோட பாதிப்பு கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஏன்னா உங்கள் அனலிட்டிக்கல் பிரெயின் யூஸ் பண்ண மாட்டீங்க, கண்ணு கட்டியிருக்கும், லாஜிக்கலாக திங்க் பண்ணாமல் ஏதோ ஒரு ஃபீலிங், அந்த ஃபீலிங் தப்பாக இருக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவீங்க. ஸோ பெஸ்ட் வே இஸ் டு கீப் குவைட் அண்ட் டூ மெடிடேஷன். வேற ஏதாவது ரெமெடி வேணுனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ரெமெடியை பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெல்த், ஃபேமிலி பார்த்தாச்சு. ஹெல்த் வந்து அகெயின் அந்த மூட் ஸ்விங்ஸ் தான் இங்கே வந்து அஃபெக்ட் ஆகும்.
ஃபேமிலியில கிரியேட் பண்ற ப்ராப்ளம்னால உங்களுக்கு இருக்கிற நல்லது தெரியாம நீங்க வந்து மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு தேவையில்லாத ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு உங்க ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். அப்புறம் வந்து முடிஞ்சா கிரீன் கிறிஸ்டல்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட நீரோட்டம் இந்த பாடி அது வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். பெஸ்ட் வந்து மெடிடேஷன், ப்ரேயர், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு கோவில்ல போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா அது சார்ட் அவுட் ஆயிடும். அப்புறம் மகரம் வந்து ஃபினான்ஷியலா ஏதோ திங்க் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை நீங்க வந்து தைரியமா முன்னுக்கு கொண்டு போகலாம். ஏன்னா பண வரவு நிறையவே இருக்கும். அதனால சக்சஸே ஒழிய ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ் கிடையாது. அப்புறம் மகரம், கும்பம். கும்பம் அக்வேரியஸ். கும்பம் வந்து ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அக்வேரியஸ் ஃபேமிலியில வந்து ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போவீங்க நீங்க கும்பராசிக்காரங்க. உங்களுக்கு எல்லா நாலேஜும் ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் இருக்கும், இன்ட்யூட்டிவ் நாலேஜும் இருக்கும், அதே மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜும் இருக்கும். ஸோ நீங்க சொல்றத உங்க வீட்டில் கேட்பாங்க. அப்படி கேட்கலனாலும் உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கிறதுனால நீங்க வந்து சாஃப்டாவே போயிடுவீங்க. ஹெல்த் வந்து கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட்னால உருவாக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியாயிடும். பட் அதனால ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் வரப்போகுதுன்றது கிடையாது. ஒரு ப்ரேயர் பண்றது மூலியமாவோ இல்லை ஒருத்தவங்களுக்கு போயிட்டு தேனை வந்து தண்ணியில கலந்து குடிக்கிறது மூலியமாவோ உங்க ஹெல்த் வந்து மேஜர் இஷ்யூ எல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஃபினான்ஸ் வந்து நீங்க நல்லாவே யோசிச்சு டீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு. ஸோ அனாவசியமா செலவு பண்ண மாட்டீங்க. உங்க மூளையை நம்பி தான் நீங்க இந்த வாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் மூளையை நம்பி ஃபினான்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுல சக்சஸ் ஆகும் இருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதே தான், டிராவல் இருக்கும், குட் நியூஸ் வரும், அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ சக்சஸ்ஃபுல் வீக். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக போகும். எல்லாத்தையுமே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. ஐ மீன் தைரியமாக இடத்துக்கு போவீங்க. ஒரு ஃபேமிலி வெக்கேஷனாக போகலாம், இல்லை ஃபேமிலியை கூட்டிகிட்டு எங்கேயாவது திருத்தலங்களுக்கு போகலாம். உங்களுக்கு குட் நியூஸ் வரும். அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுலையும் இருக்கலாம். ஹெல்த் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். தேவையில்லாததை சாப்பிட்டு லைக் இன்னும் தேவையில்லாமல் சாப்பிட்டு தேவையில்லாமல் டென்ஷன் வந்து தலைவலி, முதுகு வலி, எல்லா வலியும் வராமல் இருக்கிறதுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஈவனாக கொண்டு போனீங்கன்னா ஹெல்த் வந்து ஒரு மேஜராக பாதிப்பெல்லாம் ஒன்றும் வராது. இப்போ சில டைம் நம்ம போகிறோம், சிலது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் சாப்பிட்ருவோம் சில இடத்துக்கு போகிறது, இல்லை சில டைம் டயட் மாறும். அந்த டைம்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஹீட்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க, கோல்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி நடத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஃபினான்ஸும் வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட கொடுக்கறது தான் அந்த அளவுக்கு ஃபினான்ஸ் இருக்கும். ஃபினான்ஷியலில் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் நன்று. ஓகேங்களா? ஸோ வீக்லி கைடன்ஸ் முடிச்சிட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி வீக் ஃப்ரம் 18th to 23 நல்லபடியாக எல்லாருக்கும் நல்ல விதமாக இருக்கு. நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். All the very best and have a happy weekdays. Thank you.